வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை தொட்டபெட்டா அருகே உள்ள மைனலை கிராம வனப்பகுதியில் அமர்ந்து ஓய்வெடுத்த சிறுத்தை கிராம மக்கள் அச்சம். இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் சுமார் 55% வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகளின் புகலிடமாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தையின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் நகர் பகுதியில் மட்டுமல்லாமல் கிராம பகுதிகளிலும் சிறுத்தைகள் அதிகமாக நடமாடி வருகின்றன. இரவு நேரங்களில் மட்டுமே அதிகமாக உலாவரும் சிறுத்தைகள் தற்பொழுது பகல் நேரங்களிலும் உலாவர துவங்கியுள்ளது. இந்நிலையில் உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லக்கூடிய சாலையில் உள்ள மைனலை பகுதியில் வாகனங்கள் செல்லும் பிரதான சாலை ஓரத்தில் வனப்பகுதியில் அமர்ந்து சிறுத்தை ஒன்று ஓய்வெடுத்தது. இதனை சாலை வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிறுத்தையின் வீடியோ பதிவு செய்துள்ளனர். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அதனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்துள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.